யோக்கிய வரானா செம்பத்திக்கு உள்ள வையி அப்படின்னு ஊரில் ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு நடிகர் விஜய் அவர்களுடைய நிலைமை. அதாவது சமீபத்திலமாக 2 ஆண்டுகளை முடித்து 3ஆம் ஆண்டை தொடங்கிய விஜய் அவன் ஊழல் செய்யவே மாட்டான் அப்படின்னாரு. யார் சார் அந்தாமன்? நான் தான் அப்படின்னாரு. ஓ, நீங்கள் ஊழல் செய்ய மாட்டீங்களா சார்? ஆமாம் அப்படின்னாரு. சொல்லி முடித்த 2வது நாள் சென்னை உயர்நீதிமன்றம் வருமான வரி ஏய்ப்பு செய்து அரசாங்கத்தை ஏமாற்றிய வகையில் 1.5 கோடி ரூபாய் அபராதம். எவ்வளவுங்க? 1 ரூபா 2 ரூபாய் 1.5 கோடி ரூபாய். அப்பா 1.5 கோடி ரூபாய் அபராதமே போட்டிருக்காங்களா? அப்படின்னா எவ்வளவுங்க ஏமாத்திருப்பாரு? 15 கோடி ரூபா ஏமாத்திருக்காரு ஐயா, கணக்கில் காட்டாம. புலி திரைப்படம்னு ஒன்று சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆமாம், அந்த திரைப்படத்தை ஒட்டி ஐயா வாங்கிய சம்பளத்தில் ஒரு 15 கோடி ரூபாயை மறைச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து. நீங்கள் அந்த படம் வெளியான நேரத்தில் வருமான வரித்துறை அவங்க வீட்டில் போய் சோதனை போடுது. 15 கோடி ரூபாய் அளவிலான ரொக்கம், கணக்கில் காட்டப்படாத ரொக்கம் கைப்பற்றப்படுகிறது. இது குறித்து விஜய் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு நீண்ட நெடுங்காலமாக வழக்குகள்லாம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்திருக்கிறது. விஜய் அவர்கள் வருமான வரி ஏய்ப்பு செய்தது உண்மை, அபராதம் செலுத்த வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது. இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேசியிருக்கின்றோம். விஜயின் ஊழல் ஒழிப்பு முகத்திரை கிழிந்து தொங்குவதை பற்றி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேசியிருக்கின்றோம். வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதாவது புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, 2 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கிறார், 3ஆம் ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்காரு. அதெல்லாம் ஓகே, வாழ்த்தலாம். இப்போ நமக்கு கேள்வி என்ன எழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க? ஊழல் ஒழிப்பு. பலமுறை பலரும் கேட்டாங்க. 30 ரூபா 50 ரூபா டிக்கெட்டை 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு பிளாக்ல விற்று சம்பாதிக்கிறதுக்கு பேர் ஊழல் ஒழிப்பான்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். இவர் வருமானத்தை மறைத்திருக்கிறார். வருமானம் வாங்குற வருமானத்துக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வருமான வரி கட்டணும் முறையா. அப்போ இவர் 15 கோடி ரூபாயை மறைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது பஞ்சாயத்து. எப்படி நடந்துச்சு இதுங்கிறத சொல்கிறார். 2015ஆம் ஆண்டு வருமான வரித்துறை இவர் வீட்டுக்கு போய் சோதனை நடத்துகிறாங்க. சோதனை நடத்துகின்ற பொழுது இவர் 15 கோடி ரூபா ரொக்கமாக இருக்கிறது கண்டறியப்படுகிறது. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? ஆமாம், உண்மைதான், இதை நான் அடுத்த ஆண்டு கணக்கில் நான் வருமான வரி காட்டி கட்டிடுவேன்னு இவர் சொல்கிறார். வருமான வரித்துறை தரப்பில் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் மட்டும் இதை சோதனை போட்டு உங்ககிட்ட இந்த பணம் இருக்கிறதுங்கிறத கையும் களவுமா பிடிக்கலைன்னா நீங்கள் அடுத்த வருஷம் கெட்டுவீங்கன்னு என்ன நம்பிக்கை? நீங்கள் அடுத்த வருஷம் நான் வருமான வரி சேர்த்து கட்டிடுறேன் இதுக்கு அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க. பட் என்ன நம்பிக்கை? நீங்கள் இப்போ நாங்கள் வரப்போய் தானே இதை சொல்கிறீங்க, நாங்கள் வரலைன்னா இதை மறைச்சிருப்பீங்கல்ல அப்படின்னு வருமான வரித்துறை கேட்குது. கேட்டுட்டு இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீங்கள் இந்த வருஷமே காட்டியிருக்கணும், இந்த வருஷம் காட்டலை, இதுக்கு அபராதம் 1.5 கோடி ரூபான்னு போட்டாங்க. இப்போ விஜய் தரப்பு நீதிமன்றத்தில் வாதாடுகிறது. நாங்கள் அப்படி வருமானத்தை வாங்கி மறைக்கலேன்னு வாதிடலை. ஏன்னா வாதிட முடியாது. ஏன் அப்படி வாதிட முடியாதுன்னா, விஜயினுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஆடியோவாக வீடியோவாக பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு அதெல்லாம் கோர்ட்டில் இருக்குது. என்னென்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட் அங்கே பதிவாக இருக்குது. அதே மாதிரி அவரே என்ன செஞ்சுருக்கிறாரு? ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னென்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு? இந்த மாதிரி நான் எஸ் இதை அடுத்த ஆண்டு கணக்கில் காட்டுறேன், நம்ம வாங்கினது உண்மை, அவர் வாங்கினதை மறுக்கலை, இங்கே 15 கோடி ரூபாய் இருக்குங்கிறத அவர் மறுக்கலை. அப்போ இப்படி இருக்கும்போது அங்கே போய் ஐயா நாங்கள் அப்படிலாம் செய்யலை ஐயா அப்படிலாம் வாதிட முடியாது. அப்போ அங்கே எப்படி வாதிட்டாங்கன்னா, அது இருக்கிறது வாங்கினது உண்மைதான், ஆனால் அந்த கணக்கை அந்த ஃபைன், இப்போ நீங்கள் வாங்கினதுக்கு ஒரு ஃபைன் போட்டிருக்கீங்கல்ல, இந்த ஃபைனை 2019ஆம் ஆண்டுக்குள்ளேயே போட்டிருக்கணும், நீங்கள் 2022ஆம் ஆண்டு போட்டிங்கன்னு ஒரு வாதத்தை வச்சாங்க. வருமான வரித்துறை சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குன்னு இவங்க ஒரு வாதத்தை வச்சாங்க. இந்த வாத பிரதிவாதங்களை எல்லாம் கேட்ட மாண்புமிகு நீதிபதி அவர்கள், வருமான வரி சட்டத்தின்படி வருமான வரித்துறை சொல்வதில் நியாயம் இருக்கிறது, நீங்கள் 1.5 கோடி ரூபா அபராதத்தை கட்டிங்கன்னு இப்போ சொல்லிட்டாங்க. இப்போ நாம் என்ன கேட்குறோம்? 35 கோடி ரூபா சம்பளம் வாங்கின பொழுது 15 கோடி ரூபாயை மறைத்திருக்கிறார் விஜய். புலி திரைப்படம் வருஷம் என்னாச்சுன்னு பார்த்துக்கங்க. இப்போ விஜய் 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். யார் சொல்கிறா? செந்தில் வேலா இல்லை, ஆதவ் அர்ஜுனா சொல்லுகிறார். விஜய் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க? 300 கோடி. 300 கோடி ரூபாய் விஜய் சம்பளம் வாங்குகின்ற பொழுது 35 கோடி ரூபாய் வாங்குகின்ற பொழுதே 15 கோடி ரூபாயை மறைத்திருக்கிறார் என்று சொன்னால், 300 கோடி ரூபாய் வாங்குகின்ற பொழுது விஜய் எவ்வளவு பணத்தை மறைத்திருப்பார் அப்படிங்கிற கேள்வியை நான் இப்போ நாட்டு மக்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 300 கோடி ரூபாய் வாங்கும்போது எப்படி ஒரு 150-200 கோடி ரூபாய் மறைச்சிருப்பாரா இல்லையா? கண்டிப்பாக மறைச்சிருப்பார்.
அப்போ என்னோட கேள்வி, இவ்வளவு பல 100 கோடி ரூபாய், அப்போ ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு, அப்போ இத்தனை வருஷத்தில் நீங்கள் எவ்வளவு பணத்தை மறைச்சிருப்பீங்க? சில பல 1000 கோடிகளை நீங்கள் வருமானத்திலிருந்து மறைத்திருப்பீர்கள். அப்போ சில பல 1000 கோடிகளுக்கு நீங்கள் பல 100 கோடி ரூபாய் என்னவா கட்டியிருக்கணும்? வருமான வரி கட்டியிருக்கணும். அப்போ பல 100 கோடி ரூபாய் வருமான வரி ஏய்ப்பு செய்தவர் விஜய் என்று நான் ஏன் சந்தேகப்படக்கூடாது? இல்லையா? நியாயமாக பண்ணும்ல? ரைட். இப்போ சார் என்ன சார், ஒரு படத்தில் சார் இது ஒரு வருமான வரி வழக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் இத்தனை வருஷம் மீடியாவில் இருந்துருக்கிறீங்க, ஒரு வருமான வரி வழக்கை வைத்தே ஒருவரை ஊழல்வாதின்னு சொல்லிவிடுவதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஐ அக்ரி வித் தட். அந்த ஆர்குமெண்ட்டில் நான் உடன்படுறேன். ஆனால் நான் என்ன கேட்குறேன், வெறும் வருமான வரி வழக்கு மட்டும் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். திரு விஜய் அவர்கள் ஊழலை ஆதரிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு நான் வேறு ஒரு சான்று தரேன். என்ன சான்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களின் மீதும் இருக்கிறது. அது திமுக அமைச்சர்களின் மீதும் இருக்கும், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களின் மீதும் இருக்கும், காங்கிரஸ் தலைவர்களின் மீது இருக்குது, பாஜக அமைச்சர்களின் மீது இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பெருவாரியான அரசியல் கட்சி தலைவர்கள் மீது, பொது வாழ்விற்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு என்பது இருக்கும். ரைட். ஆனால் நிரூபிக்கப்பட்டு வழக்காடி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிலது இருக்கும். அப்படி நீதிமன்றத்தில் பன்னெடுங்காலம் வழக்காடி நிரூபிக்கப்பட்டு எஸ் இவங்க குற்றம் செய்தது உண்மை, இவர் ஊழல் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு. ஜெயலலிதா அவர்கள் ஊழல்வாதி, அவர் செய்த ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று இறுதி தீர்ப்பு வரைக்கும் அதை உறுதி செய்திருக்கிறது. அப்படி உறுதி செய்யப்பட்ட ஊழல் குற்றவாளியான ஜெயலலிதாவை தன்னுடைய ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் விஜய் என்று சொன்னால் இவர் எப்படி ஊழலை ஒழிப்பார்? ஜெயலலிதா தாங்க விஜய்க்கு ரோல் மாடல். அவரே சொல்றாரு. ஜெயலலிதா ஆட்சியை புகழ்கிறார், ஜெயலலிதாவை பாராட்டுறாரு. ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா, அதாவது இப்போ இருக்கிற இந்த 4.5 ஆண்டு கால ஸ்டாலின் ஆட்சியையும் 2017க்கு பிறகு வந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் மட்டும்தான் பிரச்சனைங்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் இல்லையா? அப்போ ஜெயலலிதா ஆட்சியில் உங்களுக்கு எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாரா விஜய்? அப்போ ஜெயலலிதா நீங்கள் ரோல் மாடல்னு ஏற்றுக்கொண்டது ஊழலை ஆதரிப்பதாகத்தானே அர்த்தம் அப்படிங்கிற கேள்வியை தான் நாம் திருப்பி வைக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஊழலை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறாங்க பாருங்க. இங்கே பட்ஜெட்டை பற்றி கருத்து கேட்குறாங்க. யார்கிட்ட? ஐயா செங்கோட்டையன்ட்ட. விஜய் பதிலே சொல்லலை. ஒன்றிய அரசு நிதிநிலை தாக்கல் செய்திருக்கிறது, அதில் தமிழ்நாட்டிற்கு பெரும் வஞ்சகம் இழைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒன்றிய அரசினுடைய அந்த நிதிநிலை தாக்கல் தமிழ்நாட்டுக்கு பெரும் வஞ்சகம், இதை ஒரு வாரத்தை கூட கண்டிப்பதற்கு அங்கே யாருக்கும் துணிச்சல் இல்லை, ஒருத்தருக்கு துணிச்சல் இல்லை. செங்கோட்டையன் போய் கேட்குறாங்க, ஒன்றிய அரசு நிதிநிலை தாக்கல் செய்திருக்கிறதே. அவர் சொல்கிறாரு, அதை பற்றிலாம் நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்குறதே தப்பு. ஏன் சார்? ஏன்னா நாங்கள் இப்போ தான் புதிய கட்சி, இப்போ தான் 2 வருஷம் தான் ஆச்சு. சரி சார், 2 வருஷம் தான் ஆச்சு, ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை பற்றி உங்களால் சொல்ல முடியாது இல்லையா? ஆமாம். சரி, வேறு என்ன உங்களுடைய 2 வருஷம் தான் ஆயிருக்கு ஒரு புதிய கட்சி, என்ன அடுத்தது என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் முதலமைச்சர் ஆகணும், அது மட்டும்தான். அவர் பேசுகிறாரு, நாங்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும், அதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கோபம் வருமா வராதா? 2 வருஷம் ஆன ஒரு கட்சிக்கு நிதிநிலை அறிக்கை பற்றி பேச தெரியாதான், பேசக்கூடாதான். ஆனால் ஆட்சி செய்வதற்கு தெரியுமா? முதலமைச்சர் ஆயிடுவாங்களாம். ஒன்றிய அரசுடைய நிதிநிலை அறிக்கையை பற்றி பேசுங்க, பேச மாட்டோம். ஏன்னா நாங்கள் 2 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் முதலமைச்சர் பதவி அது வேணும் எங்களுக்கு. என்ன நியாயம்? அப்போ நான் திருப்பரங்குன்ற விஷயத்தை பற்றி பேச மாட்டேன், நான் ஒன்றிய அரசுடைய நிதிநிலை அறிக்கையை பற்றி பேச மாட்டேன், தமிழ்நாட்டுடைய இன்னபிற சிக்கல்களை, வாழ்வாதார சிக்கல்களை பற்றி நான் வாய் திறக்க மாட்டேன். ஆனால் ஸ்ட்ரைட்டாக என்னை முதலமைச்சர் ஆக்கிடுங்க என்று நினைக்கக்கூடிய இந்த மனப்பான்மை, என்று நினைக்கக்கூடிய இந்த மனப்பாங்கு, இது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் திருப்பி வைக்கிறேன். நாடு எவ்வளோ பெரிய பேராபத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவோடு வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டிருக்கார் மோடி. சந்தைகளை திறந்து விட்டு விட்டார், ஐரோப்பாவிற்கு சந்தைகளை, இந்திய சந்தைகளை திறந்து விட்டு விட்டார் மோடி. ஒரு பொது வாழ்விற்கு வந்த ஒருவர் இதை பற்றி பேச வேண்டுமா இல்லையா? அமெரிக்க ஒப்பந்தத்தை பற்றி, ஐரோப்பாவுடனான அந்த வர்த்தக ஒப்பந்தம், இதை எதை பற்றி நான் பேச மாட்டேன். விட்டிஞ்சு இருந்துச்சா நான் ஸ்டாலினை மட்டும்தான் விமர்சிப்பேன், ஸ்டாலின் அரசை கேள்வி கேட்பேன், திமுகவை கேள்வி கேட்பேன், திமுக மட்டும்தான் திட்டுவேன். தகர டப்பாம
டப்பா இதுமே என்ன பழைய டப்பாம 75 ஆண்டுகால இயக்கத்தை வந்து நான் வந்து பாப்பான்னு சொல்லுவேன். நமக்கு எத்தனை வயசு ஆச்சு? நம்ம 2 வருஷம் தான் ஆச்சு அரசியல். ஆனால் எல்லாரையும் நான் எல்லாம் கேட்பேன். அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட ஸ்டாலினை நோக்கி நான் அவ்வளவு கேள்வி கேட்பேன். ஆனால் பாஜகவையோ மோடியையோ ஒன்றிய அரசையோ அவர்களுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளையோ பற்றி நான் வாயே திறக்க மாட்டேன். இன்னொரு பக்கம் மக்கள் விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை மிக காத்திரமாக எதிர்த்து சண்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலினை பார்த்து ஸ்டாலினும் பாஜகவும் நாடகம் ஆடுகிறார்கள் என்று விஜய் சொல்லுவாராம். எப்படி? ஸ்டாலினும் பாஜகவும் சேர்ந்து நாடகம் ஆடுகிறார்கள் என்று விஜய் சொல்லுவாராம். என்ன லாஜிக் இது? என்ன லாஜிக்? தட்டியே கேட்காத இவர் பாஜகவிற்கு எதிரியா? தினசரி பாஜகவோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமை முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பாஜகவை அவ்வளவு காத்திரமாக இன்றைக்கு இந்தியாவில் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர். அவருடைய எதிர்ப்பை இவர்கள் கேள்விக்குள்ளாக்குவார்கள். அப்ப இவங்க யாருக்கானவர்கள்? இவர்கள் பாஜகவின் மறைமுக செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பாஜகவால், அமித்ஷாவால், RSSஆல் களமிறக்கி விடப்பட்டிருப்பவர்கள் என்பதை இப்பொழுதாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல பேசுங்க வாங்க. நான் தான் டெய்லி கேட்கிறேன், இந்த 2 ஆண்டுகளில் நீங்கள் பாஜகவை எதிர்த்து நடத்திய ஆர்ப்பாட்டம் என்ன? இது எதற்கும் பதில் கிடையாது இவர்களிடம். இது எதற்கும் பதில் கிடையாது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தை மட்டும் பிடித்துவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கபட நாடகம் மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அம்பலப்பட்டு வருகிறது. ரைட்? ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறாங்க. நேற்று வந்து அவருடைய பகுதி, அந்த பனையூரில் அவர் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் கொந்தளிச்சு போய் ரோட்டு பண்ணிட்டான். ஏன்னா அந்த ஏரியா முழுக்க இவங்க தாவேக்காரங்க காரை கொண்டு போய் விட்டு, அத்தனை பேர் வீட்டு வாசலையும் காரை பார்க் பண்ணி, அவங்க கார் வெளியில் வர முடியல, உள்ளே போக முடியல, அந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணி இவங்க வாசலில் நின்றுக்கிட்டானா, எல்லா ரோட்லையும் நின்றுக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற வீட்டுக்காரங்களை உள்ளே விட மாட்டேங்கிறான். அவங்க காரை கொண்டு போய் நிப்பாட்டினா நீங்கள் யார்? எதுக்கு நீங்கள் மட்டும் உள்ளே போங்க? எது? அவன் வீடு, அவன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இவன் அதிகாரம் பண்ணுறான். நீங்கள் மட்டும் போங்க. அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் வராங்க, நீங்களாம் போகக்கூடாது, எங்கே நிற்கிறீங்க? அவங்க உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அம்மா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அம்மா அப்படின்னு. அந்த ஓனர் கிளம்பி வர வேண்டியிருக்கு. ஏங்க இவங்க எங்கள் வீட்டுக்கு வேலை பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா? அப்போ நீங்கள் மட்டும் உள்ளே போங்க. எப்போ? ஒரு கவுன்சிலராக கூட இன்னும் வெற்றி பெறல, அதுக்குள்ளே இந்த ஆட்டம், இந்த ஆணவம். அப்போ இவர்கள் எல்லாம் யார்? இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் என்ன செய்வார்கள்? இந்த நிமிஷம் வரைக்கும் மக்களை சந்திக்க தயாராக இல்லை, மக்களோடு நிற்க தயாராக இல்லை. ஸோ திருப்பி சொல்கிறேன், விஜய் அரசியலுக்கு வந்ததில் எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் பொது வாழ்விற்கு வரட்டும். நடிகர் அரசியலுக்கு வரலாமா? எனக்கு அப்படிலாம் நான் கேட்கவே மாட்டேன். எல்லா துறையிலேருந்து வரலாம், அவரும் வரட்டும். என்னுடைய கேள்வி, வெறும் நடிப்பு, அந்த ரசிக மனநிலை, ரசிகர்கள் அதையே வாக்காக மாற்ற எண்ணக்கூடிய அந்த போக்கு ஜனநாயகத்திற்கு எதிரானது, விரோதமானது. மாறாக பொது வாழ்விற்கு என்று வந்து நீங்கள் பொது வாழ்வில் நீங்கள் உழைத்த விடயங்கள் என்ன, பொது வாழ்வில் நீங்கள் அர்ப்பணித்தவை என்ன, பொது வாழ்வில் மக்களுக்காக நின்றவை என்ன, அதை வைத்து நீங்கள் அரசியல் செய்யுங்கள். அதை வைத்து வாக்குகளை கேளுங்கள். எனக்கு சினிமாவில் எனக்கு நிறைய ரசிகர்கள் எல்லா வீட்டிலையும் இருக்காங்க, அந்த ரசிகர்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விஜய் கேட்பதே முதலில் அநாகரிகம். அதுவே அராஜகம், அதுவே ஜனநாயக விரோதம். நான் சொல்கிறேன், அந்த ரசிகன் உங்களுடைய நடிப்பிற்காக வந்தவன், அதுக்கு அவன் பணம் கொடுத்துட்டான், டிக்கெட் எடுத்துட்டான். நீங்கள் நடிச்சீங்க, அதை ரசிக்கிறதுக்கு அவன் டிக்கெட் கொடுத்தா அந்த பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடுச்சு, அதோடு அது முடிஞ்சுது. அதுதான் உங்களுக்கு அவனுக்குமான உறவு. இப்போ நீங்கள் பொது வாழ்விற்கு வந்து நீங்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது உங்கள் நடிப்பால் ஈர்க்கப்பட்டதையே நீங்கள் அதற்கு வாக்காக கேட்பது ஜனநாயக விரோதமா இல்லையா? இந்த கேள்விகளை தயவு செய்து அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். விஜயை ரசிக்கக்கூடியவர்களும் கூட இதை சிந்திச்சு பாருங்க. விஜயை ரசிப்பது என்பது வேறு, அதற்காகவே அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்பதும் தவறு, அவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தாலும் தவறு. அவருடைய பொது வாழ்வை மதிப்பிட்டு அதிலிருந்து அவரை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்பது நீங்கள் முடிவு செய்யுங்கள். அதுதான் சரியானதாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.